ஸ்பெஷலான வெள்ளை மட்டன் குருமா ஸ்பெஷல் வந்து புரோட்டா செய்வது எப்படி? ஆனால் பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் வெள்ளை குருமா, அது காம்பினேஷனாக புரோட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்பெஷலான மட்டன் வெள்ளை குருமா தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன தேவைன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாங்க. ஸோ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், பச்சை மிளகா 3, மல்லித்தூளும் இதில் வந்து ஜீரகத்தூள், இது 2 தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வெள்ளை குருமாங்கனால மிளகாத்தூள் இதை நாங்கள் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதுங்க. ஸோ தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து தயிர் வந்து 3/4 கப் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து தாளிக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டை வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மட்டன் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மட்டன் போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. ஸோ நல்லா இதை அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் வந்து தேங்காய், கசகசா இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். குக்கர் வச்சு தேவையான அளவு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ வந்து நார்மல் குருமா மாதிரி இந்த குருமாவுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக பண்ணணும்னு சொல்லி இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் வந்து நல்லா வெள்ளையாக தான் இருக்குங்க வெங்காயம்னா. ஸோ அப்போ தான் இந்த ஒயிட் குருமாவுக்கு நல்லா இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வந்து வெங்காயம் வதக்கிங்க போதும். ஸோ இந்த டைமில் வந்து எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த குருமாவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு புலாவுக்கும் நல்லாயிருக்கும், கீரைக்கு, அப்புறம் வந்து புரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ வந்து பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் தாங்க நான் மட்டன் எடுத்துங்க. ஸோ இது நான் டிஃபன் மட்டன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வந்து கம்பைன் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் வந்து கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரேவி குழம்பு பண்ணாலும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து எடுத்து வச்ச தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு தயிர் மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். லெமன் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ சாப்பிட முடியாதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளெல்லாம் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோங்க. இந்த குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து இது எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் ஜீரகத்தூள் இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா தக்காளி ஆட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக போயிடும், ஒயிட் கலராக இருக்காதுங்க. ஸோ இந்த குருமாக்கு ஸ்பெஷலே வந்து அந்த ஒயிட் கலர் தாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைனலில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நல்லா கொதிச்சிட்டு வரட்டும். வதங்கிட்டு வருது பாருங்கள். ஸோ பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மசாலா அரைச்ச தண்ணி இருந்தது பேஸ்ட்டு. ஸோ அதுதான் இதில் வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து தேவைக்கு தக்கிற மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டன் வெந்து வந்துடும். ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலசாவே இருக்கும் மட்டன்னு. வெந்து வரட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம வந்து அந்த புரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாங்க கலக்கி. சில 1 கப் மைதா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணுவாங்க, வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை சாப்பிடணும், இல்லைனா வந்து கெட்டு போயிடும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வார்ம் வாட்டர் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே புளிப்பு வந்துடும் மாவில். ஸோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், இது மட்டும் தாங்க இதோட ஆட் பண்ணுறேங்கண்ணா. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நல்லா இது வந்து கலந்துக்கலாம். கலந்து இதுக்கப்புறம் நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேங்க. நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாம் வந்து நல்லா அந்த நெய் ஆயிலெல்லாம் நல்லா மாவோட கலந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து நான் கலந்துட்டு காமிக்கிறேன்.
மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 20 மினிட்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பால் பிடிச்சி ப்ரோட்டாக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டு நாங்கள் பண்ணோம்ல, அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. புரோட்டாவில் வந்து நல்லா போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது மட்டனில் செஞ்சால் தான் நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா கலந்து உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எவ்வளோ உங்களுக்கு வந்து தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள். ஸோ வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால ரொம்ப எல்லாம் கொதிக்கணும்னு சொல்லி இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதித்து வச்சாலே போதும். பார்த்தீங்கன்னா நான் பாதி புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக கமன்னு நல்லா மணம் வருதுங்க குருமா அது. ஸோ இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு வந்து புரோட்டா தாங்க சூப்பர் காம்பினேஷன். டக்கராக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸோ அவ்வளோதான் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்து இதில் வந்து நான் வந்து குருமா ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுறேங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. மற்ற குருமாவோட அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா காரமும் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். கலந்து வச்ச மாவில் வந்து உருண்டையாட்டம் உருட்டி எடுத்து வச்சேன். ஸோ அதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து உருட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து புரோட்டா வந்து உருட்டி செஞ்சிட வேண்டியதான். மறுபடியும் நான் காமிக்கிறேங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கூல் அவசரத்தெல்லாம் இருந்ததால் அந்த உருண்டை பிடிக்கிறதெல்லாம் நான் கிளிக் பண்ணலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் உருட்டிக்கிங்க. உருட்டி ஒரு 3 லேயர் இல்லைன்னா 4 லேயர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்டாக பண்ணி இந்த மாதிரி தட்டிக்கிங்க. கீழே தட்டினா தான் நல்லா அந்த மாவு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து புரோட்டா சுட்டுடலாம். பண்ண ஒரு ரோலர் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தவா வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இதில் போட்டு நல்லா வந்து புரோட்டா வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். தவாவில் போட்ட உடனே நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வந்து ஹைலேயே விடுங்க. அப்புறம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சில்ட்ரனுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ நெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த்துக்கு அதுதாங்க நல்லது. ஏன்னா வந்து நெய்யில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு தான் இருக்குது. ஸோ சில்ட்ரன் வந்து வளர பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தேவைதாங்க. ஸோ இதை வந்து நான் அடிக்கடி அவங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா நல்லது கிடையாதுங்க உடம்புக்கு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண முடியும் அந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், செக்கில் ஆட்டினது அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சமையலை வந்து சேர்த்திக்குங்க நீங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வந்து என்ன சொல்கிறது லேயராக, அப்புறம் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்க புரோட்டா பாருங்கள். ஸோ இந்த புரோட்டா செய்கிறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ஹையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக வைக்காதீங்க. ஸோ ஸ்லோவாக வச்சா அது வந்து கரெக்டாக வராது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி விட்டால் தான் நல்லா வந்து வெந்து வரும் இந்த பரோட்டா. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாங்க. பரோட்டா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா லேயராகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஹோட்டல் ஸ்டைல் வந்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. மட்டன் குருமாவோட ஸ்பெஷல் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மெனு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், அதாவது டிஃபனுக்கும் செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாங்க. நைட் டைம் வேணாங்க. ஏன்னா நீங்கள் நைட் டைம் வந்து செஞ்சிங்கன்னா பரோட்டா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட் டைமு. பகலில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்பெஷல் மட்டன் குருமாவோட பரோட்டா செஞ்சுருக்கேன். நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி